விஸ்வா விஸ்வா இந்த குரல் என்ன கோயிலுக்கெல்லாம் வருவியா? யாரு உன் ஒய்ஃபா? ஆமாங்க. ஓ, ஒரு தடவை நான் சிந்து கல்யாணத்தன்னைக்கு உங்களுக்கு கால் பண்ணேன், ஞாபகம் இருக்கா? சைக்கோ சுரேஷ்ன்றது நீங்க தானா? எஸ் எஸ், நான் தான். சொல்லுவாரு விஸ்வா உங்களை பத்தி எல்லாம். சூப்பர் சூப்பர். பாவும் சிந்து பிரேக்கப்க்கு அப்புறம் இவன் என்ன ஆயிடுவானோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா உங்களை மாதிரி ஒரு நல்ல வைஃப் கிடைக்கணும்னு தான் கடவுள் அந்த சிந்துவை தள்ளி போக வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீ பண்ண தப்புப்பா. பிரேக்கப் ஆன உடனே கல்யாணம் பண்ணிப்பியா? சைக்கோ எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அன்னைக்கும் சிந்து கல்யாணம்ல, நானே வருத்தத்தில் இருப்பான்னு நினச்சி கால் பண்ணலான்னு பண்ணேன். பட் யூ கப்புள் ஹாப்பி அண்ட் சார்மிங். சும்மா டைம் பாஸுக்கெலாம் லவ் இல்லைங்க, 4 years டீப் லவ். பார்க்குறவங்களாம் பொறாமப்படுற அளவுக்கு திக் லவ். ஆனால் சிந்து கூட பிரேக்கப் ஆனது நல்லதா போச்சு. பிரேக்கப் ஆனதுனால தானே உங்களை மாதிரி ஒருத்தங்க விஸ்வாக்கு ஒய்ஃபாக கிடைச்சிருக்கீங்க. விஸ்வா இன்னும் முடியலையாடா? அப்படின்னா உன் ஒய்ஃப் கிட்ட நீ சிந்துவை பற்றி சொல்லலையா? சொன்னாருங்க. அதானே பார்த்தேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? யாருக்கிட்டையும் எதையும் மறைக்க மாட்டான். சுரேஷ், ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நாங்க அப்படியே கிளம்புறோம். ஓ, கப்புள் கோல்ஸா? இல்ல, நாங்க வீட்டுக்கு போனோம். சுந்தரி சுந்தரி கியூட் கப்புள். சுந்தரி சுந்தரி, ஒரு வாட்டி நான் சொல்றத கேளு சுந்தரி. நான் கேக்குற கேள்விக்கு ஆமா இல்லன்னு மட்டும்தான் பதில் சொல்லணும். நீ கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ண விஷயத்தை எதுக்கு என்கிட்ட மறைச்ச? அதெல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் சுந்தரி. ஆமாவா இல்லையா? ஆமா. உன் எக்ஸ் மேல இருந்த கோவத்துல தான் என்ன கல்யாணம் பண்ணியா? சுந்தரி, என்ன பாரு சுந்தரி, ஒரு வாட்டி நான் சொல்றத கேளு. சுந்தரி, ஹலோ, சொல்றா என்ன? என்னடா எங்க இருக்க? டேய், நாங்க இப்ப வர முடியாதுடா, இன்னொரு நாளைக்கு பிளான் பண்ணிக்கலாம். என்னடா இப்படி சொல்லிட்ட? எங்க வீட்ல நான் உனக்காக சமைச்சு வச்சது, சிச்சி என் பொண்டாட்டி புஷ்பா சமைச்சதெல்லாம். பாலாவுக்கு வேற வேலை இருக்கான், நான் அப்புறமா பேசுறேன். டேய், ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய வாய்தா போட்டாச்சு, இந்த தடவை முடியாது, ஒழுங்கா வந்து சேருங்க. டேய், நான் அப்புறமா கால் பண்றேன்டா. நீ எதுக்கும் ஒரு தடவை என் சிஸ்டர் கிட்ட போனை கொடுறா. கிருஷ்ணா பேசணுமா? அண்ணா. என்ன சிஸ்டர், எங்க வீட்டுக்கு வர வெக்கப்படுறீங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா, வந்துட்டு இருக்கோம், ஆன் த வேல தான் இருக்கோம். இப்ப சொன்னீங்கல்ல, இதான் சூப்பர். சீக்கிரமா வந்துருங்க, இங்க புஷ்பா உங்களுக்காக வெயிட்டிங். வந்துட்டு இருக்கோம்ண்ணா. சரி, நீங்க போனை விஸ்வா கிட்ட கொடுங்க சிஸ்டர். என்னடா? என்னடா, என் சிஸ்டர் சொன்னது கேட்டுச்சுல, ஒழுங்கா கூட்டிட்டு வந்துரு. சரி, வரோம், பாய்.
உள்ள வாங்க. டேய் ஒரு நிமிஷம் இங்க வாடா. என்னடா? இங்க வாடா ப்ளீஸ். விஸ்வா ஏதோ யோசிக்கிறாரு போல இருக்குண்ணா. நான் தான் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். இவன் எப்பவுமே இப்படிதான் சிஸ்டர். ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட ஒர்க்கை பத்தி யோசிப்பான். பிளடி ஒர்க் ஆல்கஹாலிக். ஏன்டா? கடவுளே கடவுளே ப்ளீஸ் கடவுளே, எப்படியாவது நீங்க தான் மேனேஜ் பண்ணணும். டேய் விஸ்வா, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஆஃபீஸ் விஷயத்தை ஆஃபீஸ்லேயே விட்டுறணும்னு. இது ஃபேமிலி டைம்டா. சிஸ்டருக்கும் கொஞ்சம் டைம் ஒதுக்கு. ஓகே கிருஷ்ணா சார். அது இப்போ ஓகே. அப்புறம் உங்க 2 பேருக்கும் என் ஹார்ட் பீட்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஏண்டி விஸ்வாவும் விஸ்வா வைஃப் வந்திருக்காங்க பாரு, ஒரு தடவை வந்துட்டு போ. வந்துட்டேங்க. புஷ்பா, விஸ்வா உனக்கு தெரியும்ல. ஹாய். பாலா, பால திருப்புர சுந்தரி, விஸ்வாவோட ஹார்ட் பீட். ஹாய். ஹாய்ங்க. பாலான்னு கூப்பிடுங்க போதும். ஓகே பாலா. அது சரிண்ணா, அண்ணி ஏன் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வரல? அந்த நேரத்தில் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதனால தான் கூட்டிட்டு வரல. ஓ. என்னடி எல்லாம் ரெடி தானே? ஒரு 5 மினிட்ஸுங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. இதான் நம்மளுக்கு டைம். நீ எப்போ இப்படி தானா? பங்க்சுவாலிட்டினா என்ன தெரியாது? இவங்க வருவாங்க தெரியும்ல. முடிஞ்சிச்சுங்க, முடிஞ்சிச்சு. என்ன சிஸ்டர் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? என்னை பார்த்தாலே அவ எப்படிதான் நடுங்குவா. நான் நில்லுன்னு சொன்னா நிப்பா, உக்காருன்னு சொன்னாதான் உக்காருவா. ஏண்டி அந்த லெமன் எடுத்துட்டு வா. இவங்க போகட்டும், இவனை உண்டு இல்லைன்னு பண்றேன். கொண்டு வரேன். டேய் என்னடா அதெல்லாம்? என்ன சிஸ்டர், இவன் கூட உங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்குண்ணா. எனக்கு தான் தெரியுமே, இவன் சரியான போரிங். காலேஜ் படிக்கிறப்போ பொண்ணுங்க எதிரில் வந்தாலே பேசாம தலையை குனிச்சிட்டு போயிடுவான். நான் கூட சொல்லிட்டே இருப்பேன், எப்பவும் படிப்பு படிப்புன்னு இருக்காதரா, அப்பப்போ பொண்ணுங்க கிட்டே பேசுன்னு. இவன் கேட்டா தானே. டேய் கிருஷ்ணா சும்மா இருடா நீ. நாங்க படிச்ச காலேஜ்ல பிடெக் சர்டிபிகேட்டோட நல்லவன் உத்தமங்கிற சர்டிபிகேட் ஒருத்தனுக்கு இருக்குன்னா அது இவனுக்கு தான் இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? கிருஷ்ணா ஓனாடா. நீ சும்மாரா. காலேஜ்ல இவன் பின்னாடியே ஒரு பொண்ணு சுத்திட்டு இருப்பா. ஆனா நம்மாலு தன்னடக்கத்துக்கு ஒரு தனி அடையாளம். இந்த ஜெனரேஷன்ல இப்படி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு நீங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். கிருஷ்ணா இவனை ஏதாவது செய்ய கிருஷ்ணா. சும்மாரா, உன்னை பத்தி சிஸ்டருக்கு தெரியணும்ல. இல்லம்மா நான் எதுவும் சொல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. அண்ணா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுமா. உங்க விஸ்வாக்கும் சிந்துக்கும் இருந்த லவ் மேட்ர உங்க சைக்கோ சுரேஷ் எனக்கு 70mm ஸ்கிரீன்ல காட்டிட்டாரு. அறிவு கட்டவனே, என் குடும்பத்துல நெருப்பள்ளி கொட்டி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டியடா உன்ன. ஆஹா, இப்ப எப்படியாவது டாபிக்கை டைவர்ட் பண்ணி ஆகணுமே. ஏண்டி இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? முடிஞ்சிச்சுங்க.